பிதாவாகிய தேவனாலும் கர்த்தருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாட்களிலும் இந்த சபையிலையும் வந்து கர்த்தர் கொடுத்ததான பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே சபையாரை வாழ்த்துகிறேன். கர்த்தராமே இந்த உல்லாசமான தேசத்திலும் கர்த்தருக்கென்று வெளிச்சம் கொடுக்கும்படியாக ஒரு சிறு மந்தையை இந்த இடத்திலுமாக வைத்திருக்கிறதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு பட்டணத்திலே உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு கூடி போங்கள். அந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த பட்டணத்திலே சமாதானம் இருக்கும்போது உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று தேவன் சொன்னபடி இந்த நாட்களிலும் கர்த்தர் தாமே சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் கர்த்தர் முன் குறிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த இடத்திலுமாக கர்த்தர் ஆங்காங்கே எல்லாரையும் ஒவ்வொரு சின்ன சின்ன வெளிச்சமாக இருந்தாலும் கூட்டி ஒரு பெரிய வெளிச்சமாக இந்த இடத்திலுமாக கர்த்தர் தாமே வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் இடம் கொண்டு பெறும்படியாக சபையை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலும் பேப்டிஸ்ட் திருச்சபை லண்டனில் இருக்கிற திருச்சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். நாட்களும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய அநாதி தீர்மானம். நாங்கள் எங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. நான் இந்த சித்தப்பாடன் இந்த ஃபியூனரலுக்காக வர்றதுக்காக நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு விசா கிடைக்கல. ஏன்னா நாங்கள் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டுடைய விசா கிடைக்கல. விசா கிடைக்காதனால மிகவும் வேதனை தான். ஏன்னா நான் வியாதியாக இருக்கும்போது நான் அவை வந்து பார்க்க வேண்டி 2-3 நேரம் ட்ரை பண்ணினா முடியலை. விசா எடுக்கிறது இந்த நாளில் கொஞ்சம் கஷ்டம்தான். விசா எடுக்க முடியாததுனால கொஞ்சம் கவலையாக இருந்ததான். ஆனாலும் திருவன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற மறுபடியாக எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார் நினைச்சு. அந்த நேரம் எனக்கு விசா கிடைச்சிருந்தால் ஒரு 2 நாள் 3 நாள் தான் தந்திருப்பாங்க. ஆனால் தேவன் இந்த நாளில் 4 மாதம் இந்த விசாவை நீடித்து தர கிருபை செய்தார். இப்போ தேவனுடைய தீர்மானங்கள் தேவனங்கள் மேல் வச்சிருக்கிற இரக்கங்கள் எல்லாம் பெரிதாக இருக்கிறபடியாக தேவன் இந்த நாட்கள் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை 2 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 1 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதும் அன்றி. 4வது வசனம், இச்சைகளினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவர்களால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். பாருங்க, ரோமர் 3:23 சொல்லப்படுது, எல்லாருமே தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம் என்று. ஆதாமுடைய முதல் மனுஷனுக்கு கொடுத்த அந்த தேவ மகிமையை அவர் இழந்து போனது நிமித்தம் மனுக்குலம் முழுக்க தேவ மகிமையை அற்றவர்களாகிட்டு. அப்போ தேவ மகிமையில் அற்றவர்களாக இருந்தாலும் கூட ரோமர் 9:4 சொல்லப்படுவது. ரோமர் 9:4 அவர்கள் இஸ்ரவேலரை குறித்து சொல்கிறார். என்ன இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார்? அவர்கள் இஸ்ரவேலரை புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். பாருங்கப்ப, வாக்கு தத்தம். தேவன் அப்படி மகிமையை இழந்தாலும் கூட அவர் தன்னுடைய அன்பின் நிமித்தம் அந்த மகிமையை திரும்பவுமாக மனுக்குலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய தேவ திட்டமாக இருக்கிறது. அப்போ அந்த மகிமை என்று சொல் தம்முடைய மகிமையினால். இப்போ அந்த மகிமை என்று சொல்லிக்கல பிதாவாகிய தேவனுடைய சுபாவம், அவருடைய தெய்வீக குணநலன்கள் என்று பார்க்கல. முதலாவது அவருக்கு ஒரு நீதி, அவருடைய நீதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்போ அவர் நீதி உள்ள தேவன், அவர் அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி இருக்குது. இவ்வளவேனும் அவரில் இல்லை. அப்போ அவர் அன்பான தேவன்.
இப்போ அவர் நீதி உள்ளவர், அன்புள்ளவர். அதோடு மட்டுமில்ல, அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன். இப்போ சர்வத்தையும் தம்முடைய அனந்த ஞானத்தினால் உருவாக்கியிருக்கிற ஞானம் உள்ள தேவன். அது மாத்திரமில்ல, அப்படி அவருடைய சர்வ வல்லமை, அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு சொல்லி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அப்புறம் சர்வ வல்லமை உள்ளது. அப்போ அப்படி இந்த 4 சுபாவங்களையும் உள்ளடக்கி அப்படியே ஒரு உள்ளடக்கி ஒரு அந்த அவ்வளவு வெளிப்பாடு தான் ஒரு மகிமை. இப்போ ஒரு பூவை பார்க்குறோம், ஒரு பூவில் ஒரு 4 இதழ் இருக்குண்டால் அதில் ஒன்று அப்படியே சுருண்டு அப்படி இருந்தால் அது மகிமையாக இருக்காது இல்லையா? இல்லை அதில் ஒன்று கீழே விழுந்துட்டால் அதில் மகிமையாக இருக்காது. அது முழுவதுமாக விரிஞ்சு வடிவாக பூத்து அப்படி இருக்கிக்கல பார்க்கிக்கலாம் நமக்கு ஒரு அழகாக இருக்கும், ஒரு மகிமையாக தெரியும். அப்போ அதே மாதிரி தேவனுடைய அனந்த ஞானம், அவருடைய நீதி, அவருடைய வல்லமை எல்லாம் சேர்ந்தது தான் அவருடைய மகிமை. அப்போ அந்த மகிமையினால் தான் நம்ம அழைச்சிருக்கிறோம். இப்போ பாருங்கள், மகிமை என்று சொல்கிறோம். இப்போ ஏசாயா 3:7 பார்க்குறோம். ஏசாயாவில் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்போ தேவன் தம்முடைய மகிமைக்கென்று தான் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆதாம சிருஷ்டிகளை கூட அவர் தன்னுடைய சாயலிலேயும் தன்னுடைய ரூபத்திலேயும் தான் படைச்சார். அப்படி நினைக்கிற அந்த மகிமையிலான் படைச்சார். எப்போ அவர்கள் பாவம் செய்தாங்களோ அந்த மகிமை அவர்களை விட்டு விலகினதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஏசாயா 3:7 என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாம தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்று சொல்லியிருக்கோம். அப்போ அப்படியாக கொண்டு வரப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று பார்க்கல. ஏசாயா 61:15 நான் அவசரமாக போகிறேனும் நிதானமாக இருக்குதா? ஓகே, என்னம்மா? 61:15 பின்பகுதி. கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்போ பாருங்கள், மகிமைக்கென்று படைத்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரையும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். இப்போ கொண்டு வந்தவர்களை மகிமைக்கண்டு அவர் தெரிஞ்சு கொண்டு பட்டவர்களுக்கு இப்போ என்ன செய்கிறாரோ அவர்களை ஏசாயா 61:15 கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். என்னமா? கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையுள்ள உடைய வாசத்திலிருந்து பாரு. தேவனின் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி 61 3ஆம் வசனம் கடைசி 3 சொல்லு. கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இல்லையம்மா? 61 கடைசி பின்பகுதி. ஓகே அம்மா? ஓகே. அப்போ பாருங்க, இப்போ அவங்க நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், மகிமையின் கண்டெடுத்த ஜனங்களை இப்போ என்ன செய்யறதுனா நீதியின் நாட்டப்பட்ட ஜனங்களாக அவர் பார்க்கிறார். அப்போ இப்படி நாட்டப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படி என்று பார்க்கல. 60:21 பாருங்க. 60:21 வாசிங்கள். மகிமைக்கென்று தெரிஞ்சு கொண்டு பிறகு நீதியின் விருட்சங்களாக நாட்டி இருக்கிறேன். இப்போ என்ன செய்கிறாராம்? அவர் மகிமைப்படும்படி நாங்கள் அவருடைய கரத்தின் கிரிகைகளாக இருக்கிறோம்னு சொல்கிறோம். இப்போ மகத்தின் கிரிகைகளாக இருக்கிறோம். அப்போ பாருங்க, அந்த கிரிகைகளாக இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. 60:19 பாருங்கம்மா. 60:19 கர்த்தரே பின்பகுதி பாருங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார்.
இப்போ கொண்டு வந்தவருக்கு கத்தர் எப்படி கொடுக்குறாரு உங்களுக்கு வெளிச்சமாயும் நித்திய வெளிச்சமும் உன் தேவனுக்கு மகிமையாயும் இருப்பாங்க. அப்போ அப்படி வெளிச்சமாக இருக்கிற ஜனங்கள் மகிமையாக இருக்குது. அப்படி வெளிச்சமே கத்தனை உனக்கு வெளிச்சமும் நித்திய வெளிச்சமும் மகிமையாக இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மகிமையாக இருக்கிறதுனால அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? மகிமையாக இருக்கிறவங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? ஏசாயம் 60:1-2 ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையை உதித்தது. இதுவோ இருள் பூமியையும் காரும் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உண்மையில் கர்த்தர் துதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென். பாருங்க, இப்ப கொண்டு வந்த ஜனங்கள் மேல் கர்த்தர் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். உண்மையில் மகிமை வெளிப்படும் என்று சொல்றாரு. ஒளி வந்தது, உண்மையில் பிரகாசி ஒளி உண்மை. இப்படி தேவன் எங்களை கொண்டு வந்து நாட்டி கரங்களில் கிரிகளாக வச்சு எங்களுக்கு இப்போ நித்திய வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. இப்போ வெளிச்சம் கிடைச்ச உடனேக்குள்ள நாம் என்ன செய்ய வேணுமென்று அடுத்த சொல்கிறேன். இப்போ எழும்பி பிரகாசி. அப்போ எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மை உதித்தது என்று சொல்லி போட்டு 2வது வசனம் சொல்கிறேன். இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மை உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். பாருங்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ கர்த்தர் எங்களை ஒரு மகிமையாக ஒரு வெளிச்சமாக வச்சிருக்கிறா. நாங்கள் எவ்வளோ பாக்கியம் உள்ள ஜனங்கள். இப்போ கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனங்களும் பாக்கியம் உள்ளவர்கள். அப்போ பாருங்க, ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகள் வாசிங்களா. பாருங்க, 2 தரம் சொல்றார். 2 தரம் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார்னு சொல்றார். 2 தரம் சொல்றார். பாருங்க, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். பாருங்க, முதல் ஒளி வந்தது பிரகாசி, நிகழ்ந்து பிரகாசி என்று சொன்னவர் இப்ப என்ன கொடுக்கிறார்? சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அப்ப உலகத்துல சமாதானம் இல்லாட்டாலும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு போகும்போது சொல்லி போட்டு போனார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போறேன், என்னுடைய சமாதானத்தை வைக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறது இல்லை, என்னுடைய சமாதானம். அப்போ அது நித்தியமான சமாதானம், அழிவில்லாத சமாதானம், ஒரு தராலும் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத சமாதானத்தை கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்போ இன்னைக்கு அந்த சமாதானத்தை தான் இப்போ எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறேன். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளை இடுவேன்னு சொல்கிறேன். முதலாவது சமாதானத்தை கொடுக்குறேன், அவருடைய மகிமையை கொடுக்குறேன். 2வது சமாதானம் பாருங்க. இப்போ இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக 2 நாளாக 7:12 பார்க்குறோம். கர்த்தர் ஆலயத்தை கட்டி முடிச்சு சாலமோன் தரிசனத்துல சொல்றார். தரிசனமாகி உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். எடுத்துட்டீங்களா? 2 நாளாக 7:12 கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தில் எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இப்போ அந்த ஆலயம் அரண்மனையும் கட்ட 20 வருஷம் சென்றது. 20 வருஷம் ஆச்சு பாருங்க. இப்போ இந்த ஆலயம், அந்த ஆலயம் கர்த்தர் என்னத்துக்கு இருக்கிறாராம்? பலியிடப்படும்படி தெரிந்து கொண்டேன். பலியிடன்னு சொல்லி கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 6:17 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? எடுத்துட்டீங்களாமா? சரி, ஓகேயா? என்னமா? உங்களில் தங்கி இருக்கு நீங்கள் உங்களுடைய அறியீர்களா? ஓகே ஓகே. அதே அது வசனம் 1 கொரிந்தியர் 3:16-17 அந்த வசனம் இருக்குது பாருங்க. இப்போ என்னென்றால் பழைய ஏற்பாட்டில் சாலமோனுடைய ஆலயத்தில் தேவன் விண்ணப்பத்தை கேட்டு, சாலமோன் ஆலயத்தை விரும்பி தான் கட்டின தேவன் அதுக்கு தேவன் அனுமதி கொடுத்திருந்தார். என்னோட தாவீதுடைய விண்ணப்பமாக இருந்தபடியால் தாவீதுடைய விருப்பத்துக்காக அவர் இந்த ஆலயம் கட்டும்படி ஆலயத்தை கொடுத்தார். ஆலயம் கட்டப்பட்டது.
அப்போ அந்த ஆலயத்திலையும் தேவன் சாலமோன் விண்ணப்பம் வச்சார். விண்ணப்பங்களையும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதுபடி நான் அந்த ஆலயத்தை நான் காப்பேன், அந்த ஆலயத்துக்கு வேண்டிய விண்ணப்பத்துக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னத்துக்காக கேட்டேன்னு ஒரு குறிப்பை கொடுக்குறது என்னென்றால், எனக்கு பலியிடும் இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறேன். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது தெரிஞ்சோம் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்கிறேன். அப்போ நாம் இந்த பலிகளை செலுப்பாங்க. அந்த இடத்துல ஆடு மாடுகள் தான் பலியிடப்பட்டது, மிருக பலி தான் கொடுக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. இப்போ தேவை நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினபடியா. அப்போ இந்த எங்களுடைய ஆலயத்தை எங்களுடைய சரீரமே அவருக்கு ஆலயம் என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த ஆலயத்தில் நாம் பலியிட வேணுமே, அங்கேயும் பலியிட்டாங்க. அப்போ இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இருக்கிற நமக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கு தந்திருக்கிற ரத்தத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற பேதர்களை பார்க்குறோம். தெளிக்கப்பட்ட ரத்தத்துன்றதுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்கிறோம்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம எங்களுக்காக பலியிடப்பட்டுட்டது. அப்போ நாம் என்ன பலியை செலுத்த முடியும் ரெண்டு பார்க்கல. சங்கீதம் 50:23 சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். 51 சங்கீதம் 51:17 இப்ப தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேணுமா, எப்படி பலியிட வேணும் என்றால் நொறுங்குண்டு பணிந்த நொறுங்குண்டு ஆவியில இருதயத்தோடு அவரை நாம ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது. எபிரேயர் 13:15 பார்க்கிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். ஓசியா 14 பார்க்கிறோம். ஓசியா 14:2 கடைசி, நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அங்கு எப்படி காளைகள் பலியிடப்பட்டதோ போஜன பலியண்டு இப்படியாக அவங்களுடைய பண்டிகை நாள் போஜன பலிகள் கதிர்கள் அவருடைய தானியங்கள் எல்லாம் பலியிடப்பட்டதோ அப்படி நாம ஸ்தோத்திர பலிகளையும் எடுக்க இல்லையா? வார்த்தைகளை கொண்டு கத்தெடுத்து திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரே எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து அருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். இப்ப அவங்களும் பலி செலுத்துறவங்க என்ன தங்களோட பாவங்களுக்காகத்தான் பலி செலுத்துறாங்க. அப்ப நாங்கள் எங்களோட பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவே பலியாகிட்டு ஆனபடியா நாம எங்களோட உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம பலியிட எங்களோட ஆலயத்தில் நம்ம அதைத்தான் செய்து அவருக்கு பலிகளை கொடுக்குறோம்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, இப்போ மகிமை அப்படித்தான். அவர் தேவனுடைய மகிமையை தேவனங்களுக்கு கொடுத்துருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அடுத்த பக்கம் காருண்யம், அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம அழைச்சிருக்கிறார். அப்போ எரேமியா 13:15-17 பார்க்கணும். நீங்க பிதாவாகிய தேவன் எப்பயாவது கண்ணீர் விட்டு இருக்கிறாரு அப்படியே தான் பார்த்துருக்கிறீங்களா, கேட்டுருக்கிறீங்களா? பிதாவாகிய தேவன் கண்ணீர் சொல்கிற அளவுக்கு அவருடைய வேதனை இருதயம் வேதனைப்பட்டதுண்டு. இப்ப எரேமியா 13:15-17 செவி கொடுத்து கேளுங்கள், மெய்தீமையாய் இராதீர்கள், கர்த்தர் விளம்பினார், அவர் அந்த வாரத்தை